எதுக்கு சிலிண்டர் விலை 200 ரூபாய் வழக்குன்னு ஒரு போன மாசம் குறைச்சிங்க. தேர்தல் தம்பி, தேர்தல் தேர்தல். வட இந்தியாவில் 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வரும்போது நிதியமைச்சர் உட்கார்ந்து அவசர அவசரமா 200 பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைத்தார்கள். தேர்தல் தம்பி, தேர்தல். அப்ப 200 பல்லு வரி சுமை இருக்குது, மக்கள் கஷ்டப்படுவதாக தெரிந்திருக்குதுல, எதுக்காக நிறுத்தீர்கள்? இது கேள்வி தம்பி. நாங்கள் எழுப்ப வேண்டிய நமக்கு கேள்வி. இத்தனை ஆண்டுகள் கழித்து 76 ஒப்பந்தம் போட்டு 76 கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை இப்போது நான் ஆட்சிக்கு வந்தால் மீட்பேன் என்று சொல்வது காரணம் என்ன? தேர்தல் தம்பி, உன்னுடைய ஓட்டு. இது மறந்து 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 இந்த ஏமாத்துக்காரங்களுக்கு ஓட்ட போட்டு ஒரு சொல்லார் ஒரு நாட்டின் பிரதமர் கச்சத்தீவை பற்றி தகவல் அறிவு உரிமை சட்டத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு அது அண்ணாமலை எடுத்துக் கொடுத்தார். ஏன் அண்ணாமலை எடுத்து கொடுத்தார்? இப்பதான் கொடுத்தார். இவர் வேலைக்கு போய்பட்டார், இப்பதான் கொடுத்தார். ஏன் அண்ணாமலை பேர் சொல்ல வேண்டியிருக்கு? அவரை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் தேர்தல் சந்திக்கிறதுனால அவர் தான் கொடுத்தார். ஏன் அண்ணாமலை எடுக்கணும்? பிரைம் மினிஸ்டருக்கு பக்கத்துல பல அதிகாரிகள் கூட இருப்பாங்க. அவங்களுடைய சொல்லிட்டு கச்சத்தீவு பிரச்சனை என்ன டீட்டெயில் கொடுங்க, உடனே வரப்போகுது. அது அண்ணாமலை தான் தகவல் அறிவு சட்டத்தில் எடுப்பாங்க. நீனே இதுக்கெல்லாம் மயங்கிறிய, நீ மயங்கிறிய. டாஸ்மானுக்கு போகாமலே ஒரு மயக்கத்தை உடனே என்ன பண்ணலாம்? கச்சத்தீவை தான் எடுப்பாங்க. தகவல் அறிவு சட்டம் எழுதி வந்தது. என் முன்னாடி நிற்கிற நீங்க, நானு, அதிகாரமற்ற எளிய மக்கள் நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்ப இந்த ரோட்டுக்கு எவ்வளவு காசு ஒதுக்கிருக்கீங்க, இவ்வளவா, இது எப்ப முடிப்பீங்க, இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறது. ஆசிரியருக்கு எவ்வளவு எத்தனை பேருக்கு பணிக்கு போட்டிருக்கீங்கப்பா, இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு தகவல் அறிவிச்சிருக்காங்க. இவ்வளவு ஒட்டுமொத்த அதிகாரத்தை தன்னகத்தில் இருக்க ஒரு பிரதமர் தகவல் அறிவு சட்டத்தில் தான் கச்சத்தீவை பற்றி தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஒரு தேசிய இனத்தின் உரிமை பிரச்சனை, உணர்வு பிரச்சனை, உயிர் பிரச்சனை இத்தனை ஆண்டுகள் எடுத்து அது கூட தெரியாமல் நீங்க அதிகாரத்தை செஞ்சு தகவல் அறிவு சட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற பிரதமர் எப்படி எப்படி என்ன கொடுமை வந்து எதுக்கு வந்து இருக்காரு? இப்ப ஒரு 6 தடவை வந்துட்டு இன்னும் வரப்போறாரு, ஓயாம வருவாரு. இந்த ஓட்ட பறிக்கு உன்னை எதுக்கு இந்த நாட்டோட வச்சிருக்காங்க? உன் மதிக்கு, அதுக்கப்புறம் உன் நிலத்தில் இருக்கிற வளத்துக்கு, அதுக்கப்புறம் இந்த ஓட்டுக்கு. அது கூட அவன் மதிக்க மாட்டான். அவனுக்கு பெட்டி இருக்கு, எங்க அடுத்தனாலும் தாமட்டு போய் விடுற மாதிரி செட் பண்ணிட்டு சந்தேகமா இருக்கா? இந்த எந்திரம் எப்படி வேலை செய்து வட இந்தியாவில் ஒரு எஸ்பி மாவட்ட ஆட்சியர் போய் கண்ணு சோதிக்கும் போது ஒரு வரைவுகள் இருக்கு, போட்டுப்பாரு. அடுத்தனா எல்லாமே எல்லா பொத்தனையும் அந்த அம்மா கலெக்டர் போட்டு பாக்குறது. எல்லா பொத்தாலும் அடுத்தனாலும் தமிழ் நேர்மையாளர்கள் நேர்மையாளர்கள் என்ன பண்ணுங்க? என்ன வெள்ளாவை வச்சு வெறுத்து விடலாம் சொல்லு. அடுத்தவன் மொழி எப்படி அவனுக்கு அறிவாகும்? அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும்? எப்படி அறிவாகும்? இங்கிலீஷ் விளையாட்டு விட்டவன் பிச்சைக்காரன் இங்கிலீஷ் பேசி தான் பிச்சை எடுக்கிறான். பெரிய பிச்சை இல்லையா? அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாதவங்க படிக்காதவங்க கூட இங்கிலீஷ் பேசுவான். அவன் தாய்மொழி அடிப்படை வேணாமா? ஆங்கிலம் அறிவல்ல, ஒரு மொழி. வெள்ளைங்கிற அழகன் ஒரு நிறம், அது குடிச்சிட்டு போட்டு போகலாம். வெள்ளை என்னதான் அழகா இருக்கு. இப்ப இவ்வளவு பேசுறது சீமா, நான் மட்டும் சிவப்பா இருந்தேன்னா நான் தான் இந்திய நாட்டின் பிரதமர். எங்க ஊர்ல உள்ளூர் மாடு வேலை பார்க்காதுங்க. இப்ப நானே இதெல்லாம் சாப்பிட்டு சொன்னா சொன்னா அவர் சொன்னார், எங்களுக்கு சொன்னார், எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னா நல்லா பேசுறாங்க பாருங்க. இதெல்லாம் நான் சொன்னதே நான் மாட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.